Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NABH 5th edition quality indicator number 17 hand hygiene compliance rate. ரொம்ப முக்கியமான quality indicator. உங்களுக்கு 5 moments of hand hygiene வந்து எல்லாருமே நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். 2 before and 3 after. 2 before touching the patient and before doing any sterile procedure. 3 after touching patient, after they getting risk of exposure to body fluids and after touching the patient surroundings. இந்த 5 moments of hand hygiene strictா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு ஹேண்ட் கம்ப்ளைன்ஸ் ரேட் வந்து பெஞ்ச்மார்க் மோர் தேன் 90% இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெஞ்ச்மார்க் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரிய இன்ஸ்டிடியூஷனோட நம்ம இன்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்ணி அந்த பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அட்லீஸ்ட் அவங்கள நம்ம ரீச் பண்றதுக்கு நம்ம செட் பண்ணிக்கிற ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பெஞ்ச்மார்க். இது வந்து 90% அண்ட் அபோவ் இருந்தால் நல்லது. பட் நான் சேஃப் சைடு ஒரு 93% அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொன்ன அந்த 5 moments ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க ஒரு ரேண்டமா ஒரு ஆடிட் போறீங்க, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்ல இருந்து ஹேண்ட் ஹைஜீன் ஆடிட் போறீங்க அப்படின்னா ஸ்டாஃப் வந்து பேஷண்ட்டை தொடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் ரூமை விட்டு வெளியில் வருவாங்க, டோர் ஹேண்டில் தொட்டிருப்பாங்க. இதெல்லாம் தொட்டதுக்கப்புறம் ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணுறாங்களா, எந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எந்த இடத்துல ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்களாங்கிறத சைலண்ட்டாக அங்கேருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸல் ஷீட்டில் ஆல்ரெடி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற டிக் மார்க் உங்களுக்கு இருக்கும். அவங்க எத்தனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற செக் மார்க்கை நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணுவீங்க, எவ்வளோ தூரம் லேக் பண்ணுறாங்க அப்படின்ற. ஸோ இட் ஷுட் பி மோர் தென் 90% ஐடியலாக அட்லீஸ்ட் ஒரு 85 ரீச் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. பிலோ 85% ஹேண்ட் ஹைஜீன் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ரீட்ரைட் பண்ணணும். திருப்பி ஹேண்ட் ஹைஜீனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.